ஓகே. ஸோ மணி சேவிங் டீம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த்குமார் அவர் கூட நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதனால ஒரு இம்பேக்ட் ஒரு வைரலாக போச்சு. ஸோ அடுத்தது நம்ம பார்ட் 2 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்க்குறீங்கன்னா ஸோ நம்மளோட அடுத்தது அதே பற்றி ஒரு கான்செப்ட் வரும். ஸோ இவரோட இன்னும் கொஞ்சம் நாலேஜ் நம்ம இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வீக்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? நீங்கள் இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரிக்கிறதே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். லாங் டேர்ம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. லாங் டேர்ம் சொன்ன அப்புறம் அது ஏன் வீக்லி டெய்லி மந்த்லி வைக்கிறீங்க? இப்போது நீங்கள் வீட்டில் உண்டியல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த உண்டியல் நீங்கள் காசு போடுறீங்க அப்படின்னா அது நீங்கள் எப்படி போடுவீங்க? மாதம் போடணும், இல்லை டெய்லி போடணும், இல்லை 3 மாதம் வட்டி, இல்லை வருஷம் வட்டி போடணும் அப்படின்னா எப்போ உங்கள் கையில் பணம் இருக்கோ அந்த பணத்தை போட்டு சேவ் பண்ணுறீங்க. அதே தான் லாங் டேர்ம் சேவிங்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது, இப்போ என் கையில் ஒரு 1 lakh இருக்கு. ஸோ அந்த 1 lakh நான் ஒரே லம்சமாக போடலாமா, இல்லைன்னா நான் பாதி பிரித்து போடலாமா, இல்லை நான் சின்ன ஒரு 10 கம்பெனி சேர்த்து போடலாமா? உங்களுடைய ஒப்பீனியன். இல்லை ஒரே கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்லை, எப்பவுமே ஒரே இடத்துல நம்ம பணத்தை வந்து பிளாக் பண்ணக்கூடாது. இப்போது மார்க்கெட் ஏறி இறங்கும். இப்போ ஒரு கம்பெனியில் போடுறோம் அப்படின்னா அதே மாதிரி மொத்தம் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா சப்போஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் வந்து மல்டி கம்பெனிஸ் நீங்கள் போட்டு அந்த ஷேர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா நம்மளோட பணம் வந்து நம்ம ஒரு ஸ்டேபிளாக ஒரு க்ரோத், ஒரு கம்பெனி க்ரோத் இருக்கும், ஒரு கம்பெனி கீழே இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். எப்போவுமே ஒரே இடத்துல போடணும்னு நினைக்காதீங்க. ஒரு மல்டி கம்பெனிஸில் போடுறது அது மல்டி பேக்கர்ஸாக கூட மாற வாய்ப்புகள். ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி போடாமல் அந்த 10 கம்பெனி நான் பிரித்து போடலாமா? 10-20 கம்பெனியோட நீங்கள் பிரித்து போடுறது. ஓகே. நீங்கள் பிரித்து போடுறது நமக்கு வந்து எப்போவுமே நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு வருவாய்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அது. சப்போஸ் இப்போ நான் ஒரு கம்பெனி வாங்குறேன். ஸோ அந்த கம்பெனி நான் வாங்கினதுக்கப்புறம் அது இறங்கிடுது. பட் ஆனால் அனலைஸ்லாம் பண்ணுறேன், அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் சொல்கிறாங்க, ஆனால் இறங்கிட்டே இருக்குது. அந்த டைம் நம்ம சேல் பண்ணலாமா, இல்லைன்னா அதை பை பண்ணலாமா? இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஸ்டாக் ஏறிடுச்சுன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப இறங்கிடுச்சுன்னு சொல்லி பயப்படவே கூடாது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எப்போ கம்பெனிக்கு அந்த ஷேர்ஸ் இறங்குதோ அந்த ஷேர்ஸ் இறங்க நம்ம வாங்குறது தான் அந்த நேரத்தோட புத்திசாலித்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுதான் உண்மையான நல்ல விஷயங்கள் நமக்கு. ஏன்னா ஒரு ஸ்டாக் நமக்கு ஒரு வேல்யூ நம்ம கிடைக்கணும் எதிர்பார்ப்போம், அந்த நேரத்தில் கிடைக்காது. பட் இந்த மாதிரி டைமில் இறங்கும் போது நம்ம அது புத்திசாலித்தனமாக நம்ம வாங்கிட்டோம்னா அது நமக்கு மல்டி பேக்கர்ஸ் தான் நம்ம வாங்கிக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் 1 லட்சம் வச்சுருக்கேன். ஸோ நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அந்த 1 லட்சத்தை? 1 லட்சத்துக்கு நீங்கள் 10% நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் 10,000 போட சொல்றீங்க. 10,000 போட்டோம் அப்படின்ற போது நமக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே. சப்போஸ் இறங்கும் போது நான் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக. எப்படி இருந்தாலும் நமக்கு ஸ்டாக் ஷேர்ஸ் எப்பயுமே பார்த்தாலும் நமக்கு இறங்கும் ஏறும். பட் இறங்குற டைமில் நமக்கு போடுறதுக்கு உண்டான ஒரு ஹோப், ஒரு ஸ்டேபிளாக ஒரு சேவிங்ஸ் நம்ம கையில் இருக்குது, நமக்கு நல்லது. ஓகே. ஸோ இதில் ஓகே. ஸோ சிலது பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன் ஏமாந்துட்டேன், ஸோ ஒருத்தர் நம்பி நான் காசு கொடுத்தேன் ஏமாந்துட்டேன். ஸோ டெய்லி இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்குது, நம்மளும் நியூஸ்லாம் பார்க்குறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் ஸ்டாக்கு சொல்கிறீங்க பயப்படா வாங்கலாம் அப்படின்னு, ஸோ இதில் ரிஸ்க் இருக்குல்ல? எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புரிதல் கண்டிப்பாக வேணும். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து படித்து அதோட புரிதலோடு இருந்து ஒருத்தன் சொல்கிறான்றதுக்காக நம்ம அந்த ஷேரில் நம்ம போடுறத விட நம்மளே அதை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம எல்லாமே அந்த கம்பெனியோட ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. அதுதான் நம்மளோட சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டும். இன்னொருத்தர் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நான் அப்படி சொல்லலை. பட் கரெக்டான ஆள் யார், அந்த அனலைசர் யார் இருக்காங்களோ, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அட்வைசர் இருப்பாங்க, அவங்களை நீங்கள் கன்சல்டிங் பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ தெரிஞ்சு எதாக இருந்தாலும் புரிதல் இருந்து கண்டிப்பாக முக்கியமாக இதில் புரிதல் கண்டிப்பாக நமக்கு வேணும். சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் பையன் வந்து 10 வயசு ஆகுது. ஸோ நான் டாக்டர் படிக்க வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என் பையனுக்காக நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரலாமா? இன்னும் 10 வருஷம் எனக்கு ஒரு லாங் பேக் இருக்குன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு. ஸோ 10 வருஷத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. நீங்கள் உங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, தப்பே கிடையாது. அந்த டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. கரெக்டான டைம் தான். நீங்கள் அந்த 10 வருஷத்துலேருந்து உண்மையிலேயே உங்களுக்கு அது நல்ல வாய்ப்புகள் கொடுக்க வேண்டியான இடம் தான் அந்த ஷேர் மார்க்கெட். ஸோ மேக்ஸிமம் 10 வருஷம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம்னு சொல்கிறீங்க? மேக்ஸிமம் இல்லை, மினிமம் 10 வருஷம் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என் பையன் 12th படிக்கிறான். ஸோ இப்போ நான் பண்ணலாமா? அவரோட ஃபியூச்சருக்கு நீங்கள் யோசிக்கலாமே தவிர நீங்கள் அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நீங்கள் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. அது வந்து எப்போவுமே நம்ம ப்ரெடிக்டபிளாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது நாளைக்கு நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் பற்றி யோசிக்கும் போது அது நல்ல விஷயங்களாக கொண்டு போய் பார்க்கணும். ஓகே.
சரி ஓகே சார், இதோட இந்த வீடியோ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நன்றி.